இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படியாவது இந்த வருஷம் அத்தையோட கல்யாண நாள சந்தோஷமா கொண்டாடணும். எப்படின்னு தான் தெரியல, ஆனா எப்படியாவது கொண்டாடணும். வேண்டாம்க்கா, அவங்க இந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நீ இந்த ஃபங்க்ஷனை நடத்தினா அத்தை ஏதாவது கோவப்பட்டு உன்னை தப்பா நினைக்க போறாங்க. அத்தையே தப்பா நினைக்கலனாலும் அந்த சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் உன்னை பத்தி அத்தை கிட்ட தப்பா போட்டு கொடுப்பாங்க. இல்ல வர்ஷினி, அத்தை இப்படி இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன். கல்யாணம் ஆனதுல இருந்தே அத்தை முகம் பழைய மாதிரி இல்ல. அத நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். அவங்க எப்பவுமே முகம் முழுக்க சந்தோஷமா சிரிச்சபடி எவ்வளவு அழகா இருப்பாங்க தெரியுமா? அந்த சந்தோஷம் அவங்களுக்கு திரும்ப வரணும். அத நான் பார்க்கணும். அதுக்கு இந்த ஃபங்க்ஷன் நடந்தாதான் நல்லா இருக்கும். புரியுதுக்கா, ஆனா எப்படி? அத்தை தான் கல்யாண நாள் கொண்டாட வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே. அதான் நானும் யோசிக்கிறேன். ஆனா எப்படியாவது நடத்தணும் வர்ஷினி. அவங்க முகத்துல பழைய சந்தோஷத்தை வர வைக்கணும். என்ன பண்ணலாம்? ஏய், ஒரு நல்ல யோசனை. என்னக்கா? ஒரு நிமிஷம் இரு, வரேன். அக்கா, நானும் ஏதாவது ஒரு ஐடியாவை யோசிக்கிறேன். விஷால் விஷால், எப்படியாவது நம்ம அத்தைய சம்மதிக்க வச்சே ஆகணும். அத்தையோட கல்யாண நாள் செலிப்ரேஷன் நல்லபடியா சூப்பரா இருக்கணும். எப்படியாவது அத்தை இதுக்கு ஒத்துக்கணும். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ணா போதும். என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த வீட்டை விட்டு நீ வெளியில போயிடு. கல்யாண நாள் சந்தோஷமா நடக்கும். உன்னாலதான் எல்லா வருஷமும் சந்தோஷமா கொண்டாடுற இந்த ஃபங்க்ஷனை எங்க அம்மாவே வேணான்ட்டாங்க. உன்னாலதான் இப்படி ஆச்சு. நீதான் காரணமே. ஐயோ விஷால், இப்ப அத விடுங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப எதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஃபங்க்ஷனை எப்படி நடத்தலாம், என்ன பண்ணா ஃபங்க்ஷனுக்கு அத்தை ஒத்துக்குவாங்க, அத முதல்ல சொல்லுங்க. அதான் அம்மா முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. எப்படி நடத்தலாம்னா எனக்கு எப்படி தெரியும்? நீதான் ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பல, அத பண்ணு போ. நான் யோசிச்சு தான் வச்சிருக்கேன். நான் ஒன்னு சொல்றேன், நம்ம அந்த மாதிரி பண்ணலாமா? என்னது? அத்தை, என்ன பண்ண போற? ரகசியம் சொல்றேன். என்ன ரகசியமா? சரி, சொல்லு. குனிங்க.